ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்கு ஆக்சுவலாக? ரொம்பவே இருக்காங்க ஃப்ரெஷருங்கிற பேர். ஆனால் மார்க்கெட் ரொம்ப டவுனாக தான் இருக்குன்னு சொல்ல போனால், ஆனால் ஸ்கில் இருந்தால் உள்ள போயிடலாம். அவ்வளோதான். மார்க்கெட் டவுனுங்கிறத விட ஸ்கில் இருந்தால் உள்ள போயிடலாம். மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம ஸ்கில் இருந்தால் எடுத்துக்குவாங்க. இப்போ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அப்ளை பண்ண வரும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்கில் இருந்தால் அப்ளை பண்ணி நம்ம அவங்கள பேசுகிற விதத்தில் இருக்குது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக உள்ள. நீங்கள் 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா? அந்த இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா ஆக்சுவலாக? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ப்ரோ. எப்படின்னா அவங்க வந்து இப்போ டிசைனராக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு ஏதாவது டிசைன் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் சாஸ் ப்ராடக்ட் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. அந்த சினாரியோ நமக்கு எளிய போட்டிருக்க மாதிரி சினாரியோ கூட இருக்கலாம். நம்ம இதுக்கு எப்படி ஃப்ளோ போடுறதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் நம்ம பொறுமையாக அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி யோசிச்சு நம்ம அந்த இடத்துல கேஸ் ஸ்டடி மாதிரி ஏதாவது பண்ணணும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு ஏதாவது ஒன்று யோசிச்சு அந்த மாதிரி தான் ஃப்ளோ போட்டு நம்ம பண்ணணும். அப்போ ஒரு இன்டர்வியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 1 மாசமா பண்ற ஒரு கேஸ் ஸ்டடியை 3 நாள்ல பண்ணி கொடுக்குற மாதிரி. 3 நாள் ப்ரோ. இப்போ எனக்கு லாஸ்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 days பிஃபோர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன். அது ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன், அதை வந்து கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடியும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி அப்போ நான் கால் பண்ணி கேட்கல. நான் நேற்று எனக்கு முந்தானேத்து மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு சாஸ் ப்ராடக்ட். எப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் எல்லா எம்ப்ளாயீஸை வந்து நீங்கள் அதிலே பார்த்துக்கிற மாதிரி அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு HR போர்ட்டல், அவங்களோட அப்ரைசல், அவங்களுடைய எல்லா விதமான போர்ஷன்ஸும் எல்லாமே பார்க்குற மாதிரி நம்ம அதில் இது ஒன்று அது வித்தின் டேக்குள்ள அவங்க கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்ணதே உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன். நீ செட் ஆஃப் ஐடியா சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணு, இந்த ப்ராடக்ட் இருக்குது, இதை போய் பாருன்னு சொல்லி சொன்னதுனால தான் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அது ப்ராக்டிஸ் பண்ணணும். டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிகினராக 1 month எடுத்துக்கிறாங்க இப்போதைக்கு. கண்டிப்பாக 1 month கூட எடுத்துக்கிட்டு சரி, அதுதான். அது ஆக்சுவலாக என்னென்னா 7 days வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 month எடுத்துப்பீங்க, அப்புறம் 7 days, அப்புறம் 3 days, அப்புறம் 1 day. அப்போது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு 1 மாதம் எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையுமே புதுசாக பண்ணுறீங்கன்றதுனால. கண்டிப்பாக அப்போ தான் தெரிய வரும் நம்மளுக்கு என்னென்ன பண்ணுறோம், ப்ராசஸ்லாம் வந்து அதில் இருந்து தெரிய வரும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக 1 மாதம் ஆகும். அடுத்த ப்ராஜெக்ட்ல நம்ம தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் ப்ராசஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அதிலே அடி வாங்கியிருப்போம் நம்மளுக்கு. அதனால நமக்கு அடுத்தது இது பண்ணா போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதனால நம்ம அதுபடியே நம்ம போயிடலாம். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குது. அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். 2 ப்ராஜெக்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 3வது ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 நாள் எடுத்துக்கினா போதுமா? கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த 3 நாள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 1 நாளில் பண்ணலாம். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஜாபை கிராக் பண்ணி உள்ளே போக முடியும். ஆமாம், கண்டிப்பாக. இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 1 மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக டைம் எடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி ரிசர்ச் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேண்டட்டரியாக பண்ணணும் அவசியம் இல்லை. யூ கேன் பிளே வித் மினிமல் யூஎக்ஸ் ரிசர்ச். எல்லாத்துக்கூடயும் பண்ணணும் ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. யூ கேன் டூ வித் மினிமல் லெவல் ஆஃப் ரிசர்ச். கரெக்டுங்களா? ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர். ஸோ இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ காரைக்குடியிலேருந்து ராகேஷ் ஒரு 4 to 5 months முன்னாடி வந்து மீட் பண்ணார். ஸோ UI/UX படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று. 2வது விஷயம், ஒரு டெடிகேட்டிவ் டைம். லைக் எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் ஒருத்தவங்க டைமை ஒதுக்கி அவங்களோட ஏரியா, அவங்களோட வீட்டை விட்டு தங்கி, அதாவது இந்த அகாடமி பக்கத்தில் தங்கி ஒரு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரியலி உங்களை பார்த்தாலாம் எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஒய்? பிகாஸ் பீப்புள் ஆர் நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் தே நாட் கம்மிங் அவுட் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் நல்ல பிளேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட வந்தீங்க இல்லையா? எஸ். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டிவாக வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் பீன் அ ரியலி ஹாப்பி மூமெண்ட். எனக்குமே ஹாப்பி, உங்களுக்குமே ஹாப்பி. ஆமாம், கண்டிப்பாக. ஒய்? பிகாஸ் நம்மளுடைய டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகுது. நம்மளுடைய மென்டார்ஷிப் அந்த அளவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நிறையா யூஸ் ஆகுது. கண்டிப்பாக. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய பேருக்கு நம்ம என்னென்னலாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுறேன். வந்து மெயினாக இப்போ நீங்கள் வெளில ரொம்ப ஃபெமிலியரானது அந்த பூட் கேம்ப். நீங்கள் ரொம்ப பேருக்கு சொல்லி தரீங்க. இப்போ வந்து அடிக்கடி லைவ் போடுறீங்க, அந்த மாதிரி உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறீங்க.
அது வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிச்சி தான் இப்போ உள்ள வருது. அது மாதிரி தான் நாங்களும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஃபுல்லாக உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணி இது ஒன்று தான் ஓகே. நான் மற்ற இந்த மாதிரி எதுவும் நான் இன்டர்வியூ பார்த்துருக்கேனா இல்லைன்னு சொல்லி தெரில எனக்கு. இது மெயினாக பார்த்தேன், ஓகே நம்ம இங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி தான் நான் மெயினாக உள்ளே வந்ததே. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பூட் கேம்ப் 3 பூட் கேம்ப் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் வந்து எங்கெங்கே இன்டர்வியூ எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எங்கெங்கே இன்டர்வியூ போகுதுன்னு சொல்லி அதுவும் நீங்கள் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. மதுரை சீரிஸ் கூட இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தீங்க, நானும் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதில் இந்த கம்பெனி இருக்குது அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்றது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க போய் கேட்கலாம் அவங்க கிட்ட. ஆமா கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், உங்களை சுத்தியே நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க. நீங்க வந்து போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு சம்பளமே வேணாம், இன்டர்ன்ஷிப்பா கூட அதான் சொல்றேன், எனக்கு சம்பளம் வேணாம், எனக்கு தேவையானது எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். சரி ஓகே, நான் வந்து எப்ப ப்ரோ அந்த காசு எடுப்பேன்னா, ஐடி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஆமா, இன்னைக்கு நான் உண்மை சொல்ல போனா ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஃபார் 8,000 rupees. அது 8,000 நான் அன்னைக்கு பார்த்துருந்தேன்னா, அன்னைக்கு நான் என்னடா இது சென்னை போயிட்டு 8,000 ரூபாய்க்கு வேலை செய்யணும் அப்படின்னு அன்னைக்கு பார்த்துருந்தேன்னா, இன்னைக்கு என்னால இவ்வளவு அமௌண்ட் சேலரி வாங்கியிருக்க முடியாது. There was a lot of pains are there. But even though I started for ரொம்ப பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு, கரெக்டா? நான் என்ன சொல்றேன், not only job, you can make a freelancing also. நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் டிசைன்ஸ், ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி தான் 300-400 வாங்கலாம். இப்போ நான் ரீசெண்டா உங்களை ஒரு கமிட்டில ஜாயின் பண்ணி விட்டேன். ஆமா கண்டிப்பா. ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி அதுல வந்து போஸ்டர்ஸ் டிசைனர்ஸ் ஃபுல்லா எல்லாம் டிசைன் கம்யூனிட்டி மாதிரி இருக்கு ஃபுல்லாவே. அதுல எப்படி போயிட்டு இருக்கு அது பாத்தீங்களா, நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது போஸ்ட் போட்டு இது பண்ணோம்னா, இப்ப சொன்னீங்கல்ல நீங்க யாராவது தனியா இருந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்யூனிட்டியில போய் கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க உங்க ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றீங்க இல்ல போஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா அதுல போட்டு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்க. அப்பதான் கம்யூனிட்டி பத்தி தெரியறதுக்கே நம்மளுக்கு ஒரு குரூப் தேவைப்படுது. கண்டிப்பா. ஸோ வென்எவர் நம்மளுக்கு வந்து ஒரு growth தேவைப்படுது, நீங்க ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஏதாவது கம்யூனிட்டியில ஜாயின் பண்றது ரொம்ப நல்லது. டேட்டா வாங்குறது அந்த மாதிரி ஃபுல்லாவே கம்யூனிட்டியில தான் போய் வாங்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபிக்மாலே கம்யூனிட்டி இருக்குல்ல, அது மாதிரிதான். அது வந்து டிசைன் கம்யூனிட்டி, அந்த மாதிரி டிசைன்ஸை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அது மாதிரி நம்ம நாலேஜ், டிசைன் நாலேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி போய் அவங்கள பேசணும் கொள்ளணும். அப்போதான் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்களோட டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பர். இப்போ நான் வந்து உங்களோட கம்யூனிட்டி ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் இப்போ இது எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஆமா, எல்லாருமே பண்ணுவாங்களா, நீங்க என்னோட கம்யூனிட்டியில மட்டும் இருங்க அப்படின்னு தான் ஆமா. பட் எங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க எல்லா இடத்துலயுமே படிங்க, எல்லா இடத்துலயும் படிச்சு உங்களை நீங்க க்ரோ பண்ணணும்ன்றது தான் எங்களோட எய்ம், கரெக்டுங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் த பிளான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோயர் லெவலில் ஒரு 5,000 ரூபா ஒரு 6,000 ரூபான்னு கோர்ஸ் வைக்காம உள்ளே வந்தேன்னா நீங்கள் உன்னை கம்ப்ளீட்டாக டிசைனராக மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஒன் டைம் அக்சசபிலிட்டி தான். நீங்கள் இப்போ உள்ளே வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியா இல்லை வந்து எங்களுடைய அக்சஸ் எங்களோட டீமில் தான் இருக்க போகிறீங்க, எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருப்பீங்க. ஸோ எங்களோட மெட்டீரியல்ஸ், நியூவாக எடுக்கிற பூட் கேம்ப்ஸ், செஷன்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஒன் டைம் ஒரு மென்டார்ஷிப் தான். என்னை வந்து சொந்தக்காரங்களா மாற்றிக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்து நகரணும், ஒரு யூஎக்ஸ் டிசைனராக நீங்கள் அடுத்து மூவ் பண்ணணும். என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில், ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு டீம் ஒன்னே ஒரு கிடைக்கும். அதான் இதுவும் கம்யூனிட்டி தான், இதுவும் செட் ஆஃப் கம்யூனிட்டி தான். நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டி வந்து இதுவும் செட் ஆஃப் கம்யூனிட்டி தான். அவங்களோட இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இந்த செட் ஆஃப் டிசைன்ஸ் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணல, ஆரம்பிக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் போனால் நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் இப்போ போய்கிட்டு இருக்கு, இப்போ பெண்டோ போய்கிட்டு இருக்கு, கிளாஸ் மார்பிசம் போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நாங்கள் போய் அதை போய் பார்த்து இந்த மாதிரி இது ஒன்றும் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போனாலுமே இப்போ ரொம்ப இதாயிருச்சு. அதை கம்பேர் பண்ணையில் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க மட்டும் தான் முடியாது, டிசைன் பண்ணி பார்த்து அது கரெக்டானு சொல்லி நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். இப்போ என்ன நடக்குதுன்னா பிகின்ஸ் ட்ரிபிள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அதெல்லாம் பயங்கர கிரேசியாக இருக்குது. எப்படி டெவலப்பர் அதெல்லாம் டெவலப்பர் பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். கண்டிப்பாக. ஸோ த பாசிபிள் யூஐ எலமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு டிசைன் கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ண முடியாது. மினிமலிஸ்டிக். எஸ், மினிமலிஸ்டிக்காக இருக்கணும். இட் இஸ் ஈஸி டு டெவலப் பை டெவலப்பர்ஸ், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, டைம் லைன் இருக்குது, டெட்லைன் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்கள்.
ரோல்ஸ் இப்போ டெவலப்பர்னா யாரு? அந்த மாதிரி ஃபுல்லாக முன்னாடியே தெரியும். இங்கே வந்து எனக்கு யூஐ யூஎக்ஸ்ல என்னென்ன ரோல் இருக்குன்னா, நீங்கள் யூஐ யூஎக்ஸ் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய கம்பெனினா யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாரு ரிசர்ச்சர் தனியாக இருக்காங்க, அந்த ஃப்ளோ போடுறவங்க தனியாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் யூஎக்ஸ் தனியாக இருக்குது. இப்போ யூஐக்கு வந்து தனித்தனி செட் ஆஃப் டீம் இருக்குது, டைப்போகிராஃபி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு டீம் வந்து சிஸ்டம் டிசைனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், அப்புறமேட்டு ரிசர்ச்சர் ஒருத்தவங்க, அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது டைப்போ மட்டும், அதாவது காப்பி ரைட்டர் சொல்லுவாங்க அவங்க, யூஎக்ஸ் காப்பி ரைட்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரோல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா யூ கேன் பிகம் அ ப்ராடக்ட் ஓனர், ப்ராடக்ட் மேனேஜர், அது மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்றோம் இந்த ப்ராடக்ட் பத்தி. இப்போ நானே ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண, அதே நான் வந்து டெவலப் பண்ணலாம். கரெக்ட். அதே மாதிரி தான் இப்போ வந்து மெயினாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கரெக்ட். ஸோ ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் உருவாகும், என்டர்பிரினர்ஷிப் உருவாகும், பிஸ்னஸ் மாடல் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. தெர் வாஸ் எ நம்பர் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் டு டூ த யூஎக்ஸ் டிசைன். அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். அதனால கரெக்ட். ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா யூ கேன் மேக் ப்ராடக்ட், யூ கேன் கிரியேட் ப்ராடக்ட், யூ கேன் திங்க் அபவுட் தி ப்ராடக்ட். ஸோ நீங்க வந்து எவ்ரி ஸ்டார்ட் அப்புக்கு நீங்க தேவை. ஆமாம், நீங்க ஸ்டார்ட் அப் பீப்புள் யாராவது பிடிக்க முடிஞ்சா, நான் உங்களுக்கு அந்த மாதிரி கூட ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் மீட்டப்ஸ் நடக்கும். மீட்டப்ஸ் போனால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ டிசைனர்ஸ் தேவைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ டேரெக்டாக போய் நம்ம இந்த மாதிரி தோணுனா நீங்கள் உங்கள் டிசைன் காட்டுங்கன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து காட்டையில் ஓகே நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி பில்ட் பண்ணலாம். நம்ம கம்யூனிட்டியை ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஈவெண்ட்ஸ் போய் அட்டெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம ஷேர் பண்ணி தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் டைம். அதே மாதிரி அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து படிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து இப்பயும் எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, அது பிரச்சனை சொல்லிட்டு நிறையா அடுத்து வச்சிருப்பாங்க, காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அது நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர். என்னோட சைட்லேருந்து நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட சைட்லேருந்தும் கண்டிப்பாக டிமண்டி ஹாப்பி, ஐ மீன் சொல்லி தான் ஆகணும் டிமண்டியை பற்றி. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான், நல்லா தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். மற்ற இது மாதிரி 1 hour 2 hour இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து உங்களோட இது பேசிக்கலாம், அந்த மாதிரி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் பற்றி பேசலாம். அந்த மாதிரி டிசைன்ஸ் பற்றி பேச நம்மளுக்கு ஒரு ஆளுங்க தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மார்னிங் வந்து ஈவினிங் போகிறோன்னு சொல்லலாம். அந்த டைத்தில் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் நம்மளுக்காக பண்ணாலும் டிசைன் பற்றி தான் ஃபுல்லாகவே டாஸ்க் கொடுக்கறது இதாகும். மற்ற இதில் இருக்குமாங்கிறது எனக்கு தெரில. பட் இங்கே எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நீங்கள் ஒரு மற்ற இன்ஸ்டியூட்டில் விடுவாங்களான்னு தெரில எங்களுக்கு. சூப்பர். ஸோ கைஸ், இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் கூட நடந்துச்சு. ஸோ எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோக்ஸ். இன் கேஸ் ஸ்டடி நான் முடிக்கலனாலும் சரி, இல்லை எதோ விஷயங்கள் இல்லைனாலும் சரி, அப்டக்கிளே இல்லைனாலும் சரி, ஜாபுக்குள்ளே போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போக முடியும். அதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க. ஃப்ரெஷருக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? அவ்வளோதான், இதுதான் உங்களுடைய கேள்வி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ இன்னொரு அனதர் பாட்காஸ்டோட உங்களை மீண்டும் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராகேஷ். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ.